நீ சொல்ல மக்களே. அடே சிறுவனே, சண்டைக்கு வந்தவனுக்கு சமர்சனம் எதற்கடா? அடே மதவா, இருந்தாலும் இவனை வில்லால் அடிப்பதை விட ஒரு சொல்லால் அடிக்க வேண்டும். திருமகராஜா சொல்லால் அடிக்க வேண்டும். தகுமா 750 ரூபாய்க்கு மாதிரியே மாத்திரீங்களா? அப்புறம் முடியும் 750 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்களா? ஏண்டா தந்தையும் பிள்ளையும் வீட்டுக்குள்ளே, ஆனால் இது போர்க்களம். அவன் வீரனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வாட்டி சொல்லலையா? எத்தனை வாட்டி சொல்றது? அல்லது நான் வீரனாக இருக்க வேண்டும். ஒரு உரையில ஒரு வாழுதாண்டா. சரி நான் அவன் எடுத்து நான் தரேன். அவன் அடி ஏண்டா அவன் அடிச்சாரு மூளை வேலை. அடே முன்னே சொல்லடா. அடித்தவன் பொருளின் மீது ஆசைப்படுபவன் அவன் எப்பேற்பட்டவன் என்று தெரியுமா? அடே சிறுவனே, இந்த நாட்டுக்கு பிறந்தவனா? என்ன எத்தனை குத்தணும் எவ்வளோ வத்தணும் நானா? எங்க மாதவா எங்க மாதவா குளிச்சு அடுத்தவர் பொருளின் மீது ஆசைப்படுபவன் எப்பேற்பட்டவன் என்று தெரியுமா? அவனுடைய தாய் ஒரு தாசியாக இருந்தவனை பெற்றெடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பேசியாக இருந்தவனை பெற்றெடுத்திருக்க வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் இந்த தெருவிலே வருவோருக்கும் போவோருக்கும் 10 பேருக்கு தன்னுடைய முன்னாடி வீட்டு உன்னை பெற்றெடுத்து போகட்டும் என்ற ஒக்காளவை எத்தனை வினாடி முன்னடிக்க வைத்திருந்தோம். அப்படியா? அடே சிறுவனே, என்னடா உன்னுடைய தந்தை பெயரை கூறிவிட்டு பிறகு சமர் செய்யலாம் பார்க்கலாம். அப்படியா? ஆமா. ஏண்டா அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்படுபவன் தாசிக்கு பிறந்திருக்க வேண்டும் அல்லது வீசிக்கு பிறந்திருக்க வேண்டும். வருவதற்கு போவதற்கு 10 பேருக்கு இந்த வீதியில 10 பேருக்கு முந்தான விரித்துதான் உன் தாய் பெற்றெடுத்திருப்பான். அப்பேற்பட்டவனாக இருந்தால் தான் அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்படுவான் என்று சொல்லி என்னை எளிதமாகவே வாவாச்சாடி இருக்கிறான். இருந்தாலும் விடவே கூடாது. என் தாயாகப்பட்டவன் சத்தியமாகவே என் தாய் சிரசின் மீது ஆணையாக என் தாயாகப்பட்டவன் ஒருவனுக்கு முந்தி விருத்தியில 10 மாதம் 300 நாள் 30 திங்கள் அவள் கர்ப்பத்தில் சுமந்து பெற்றெடுத்தால் உண்மையாக இருந்தால் மக்காளாவை இவருடைய சிறுமாகப்பட்டது கரத்தில் இருக்க வாளை கொண்டு கொண்டு வர என் கரத்தில் இருக்க வாளை கொண்டு அவன் சிறுமத நடுக்குள்ளாக தெரிய வேண்டும். புறப்பட போகிறான். தாசிக்கு போறவன் வேசிக்கு போறவன் கேவலமா பேசினீங்கன்னா ஆமா. இப்ப இவ்வளவு நேரம் அவனை கேட்டியா? என்ன கொடுத்தே எனக்குலாம் அதுவும் ஒக்கால பெற்றெடுத்த தாய தாசி என்ற வேசி என்ற எளிதமாக வாபாத்தி ஆடினா வந்தாதி கோபம் எடுத்து என் கருத்தில் இருக்குவானே என்னை பெற்றெடுத்த தாய் சித்திரங்கரை சிரசின் மீது ஆணையாகி சத்தியமாக என் தாயாகப்பட்டவள் ஒருவனுக்கு முந்தி விரித்து 10 மாதம் 300 நாள் 30 திங்கள் அவள் கர்ப்பத்தில் சுமாரி பெற்றெடுத்தது உண்மையாக இருந்தால் அவரை சிரமாகப்பட்டது கடிக்குள் அறுபடி என்னை துண்டாக திறந்து விட்டேன். பார்த்தாயா மொத்த தூங்கி நிக்குது மூணு கூட. ஆமா காது கட் பண்ணிக்கிறா
நறும்பு குணம் மொத்தங்களா நீதான் ஆகையால் தந்தை பெயர் தெரியாதவன் என்று சொல்லி ஆமா சென்னை ஜெயலலிதாவே பாபா தெரிவித்தார். ஆகையால் இவன் சிரமதை தெரிந்து விட்டேன். ஆமா ஆனாலும் என் தாயாகப்பட்டவன் என்னை அரண்மனையில காலிட்டு விட்டு நந்தவனை சென்றிருக்கிறான். தாயாகப்பட்டவன் வருவதற்கு முன்பதாகவே அரண்மனைக்கு செல்ல வேண்டும். தாயாகப்பட்டவன் என்னை தேடிக்கொண்டு வருவான். ஆனால் என் தாயாகப்பட்டவன் வருவதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டாம், அரண்மனைக்கு செல்ல வேண்டும். ஆனால் தாய் இடத்திலே இவரே குழந்தை வாயில சொல்லிச்சு 2 பேருக்கு சேர்ந்து ஓடி விட்டு போச்சு. வேற என்ன பண்றது? இருந்தாலும் தாயாகப்பட்டவன் வரக்கூடிய தருணம் தாயிடத்தில் பாபா தேடக்கூடாது, அண்ணன் பசிக்க கூடாது, பால் அருந்தக்கூடாது, மௌனமாக இருந்து விட்டார். அந்த சமயத்தில் பிள்ளை என்னவோ மௌனமாக இருக்கிறான் என்று சொல்லி தாயாகப்பட்டவன் கேட்பார். அதுதான் சமயம் தன்னை யார் என்று கேட்க வேண்டும். ஆகையால் இவன் சிரமத்தை அறுத்தது தாய்க்கு தெரிவிக்க கூடாது, அரண்மனையில் மறைத்து வைக்க வேண்டும். புறப்படு பார்க்கலாம். அகராஜா நான் 10 பேர் தைக்கட்டும். எப்படி வேற எது போய் பிரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். அப்படியா இல்ல அறுத்து போட்டலாமா? திருதல் விரிக்கட்டும். தாயாகப்பட்டவள் வருவது போல தெரிகிறது. வாசனை புறப்பட போகலாம். வாசனை சத்தியமா என்ன தான் கொடுக்குறான்